சொல்லுங்க மாப்பிள்ள. மச்சான் எங்கே இருக்கீங்க? கையில பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அதை பற்றி தான் போய் சர்ச் பண்ணலான்னு போயிட்டுருக்கேன். அப்படிங்களா? எங்கள் லொக்கேஷனை அனுப்பி விடுங்க, நானும் வந்துடுறேன். இல்லை மாப்பிள்ள, நான் பார்த்துக்கிறேன். இல்லை மச்சான், எங்கள் அம்மா பேசுனதை நினச்சி நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. எங்கள் அம்மாவுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சேச்சே, எனக்கு எந்த கோபமும் இல்லை. நான் இப்போதைக்கு கையில் தேடணும், அதனால தான் எதுவும் வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். உங்கள் அம்மா கோவப்படுறதும் நியாயம் தானே. பெத்த பொண்ணு காணான்னா பதற தானே செய்வாங்க. இல்லை மச்சான், அவங்க ரொம்ப ஓவராக தான் பேசிட்டாங்க, அதனால தான் சொல்கிறேன். அதெல்லாம் நம்ம வந்து பேசிக்கலாம் மாப்பிள்ள. ஓகே மச்சான், நீங்கள் லொக்கேஷன் அனுப்புங்க. நீங்கள் ஒண்டியாக போவேன்னா நானும் வரேன் கூட. ஓகே மாப்பிள்ள. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். எதுக்குப்பா இதெல்லாம்? இல்லை அங்கிள், ஜீவா நான் அவளை காப்பாற்றும் போது சொன்னா நீங்கள் தான் அவளை காப்பாற்றினீங்கன்னு. நாங்கள் கூட அவள் மலை உச்சியிலேருந்து கீழே விழுந்து இறந்துட்டான்னு நினச்சோம். இப்போ திரும்பி உயிரோட வந்தது என்னாலே நம்ப முடியல அங்கிள். இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது அங்கிள். பரவாயில்லப்பா, இருக்கட்டும். ஒரு உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது நம்ம வேலையை பார்த்தா அது மனுஷத்தன்மையே இல்லைப்பா. ஏதோ எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் அந்த பொண்ணுக்கு பண்ணோம், அவ்வளோதான். இந்த வைத்தியர் நல்லா பார்த்துக்குவார்ல அங்கிள்? பின்ன ஜீவாவை இந்த அளவுக்கு குணமாக்குனதே அந்த வைத்தியர் தான். ஆமாம் அங்கிள், இந்த மாதிரி வைத்தியெல்லாம் மெடிக்கல் லைனில் இல்லவே இல்லை அங்கிள். உண்மையாலுமே இவர் கிரேட் தான். கிராமம் தான் அங்கிள். நீங்களாம் ஒரு சின்ன காய்ச்சல் வந்தாலே ஆஸ்பத்திரிக்கு ஓடிடுவீங்க. நாங்களாம் அப்படி இல்லை. ஒரு சின்ன கஷாயத்தை வச்சு வேலையை முடிச்சிருவோம். உண்மைதானே அங்கிள்? அந்த காலத்துலலாம் அப்படி தான். இந்த காலத்துல தான் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்துருச்சு. கேட்க மறந்துட்டேன் அங்கிள், உங்கள் ஒய்ஃபையும் காணான்னு சொன்னீங்களே, அதை பற்றி நீங்கள் தேடாமல் அமைதியாக இருக்கீங்க. என் ஒய்ஃபு தானே, அவளை விடுங்க தம்பி. என்ன அங்கிள் இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் என்ன நினச்சிங்க என் பொண்டாட்டியை பற்றி? அவள் ஒத்தாள் இல்லை தம்பி, 10 பேருக்கு சமம். பசங்க தெரியாமல் என் பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிருக்காங்க. அவஸ்தை என் பொண்டாட்டிக்கு இல்லை, அவங்களுக்கு தான். அப்படியா? அப்போ கையலுக்கு பிரச்சனையே இல்லை. கையலுங்கிறீங்களே, அவங்க யாரு? அவங்க வேற யாரும் இல்லை, பெரியம்மாவோட மருமக, எங்கள் அண்ணன் ஒய்ஃபு. அப்படியே பார்க்கறதுக்கு ஜீவா மாதிரியே இருப்பாங்க. ஓ அப்படியா? அதனால தான் அந்த அம்மா அந்த அளவுக்கு சண்டை பிடிச்சா? ஆமாம் அங்கிள், அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. நான் ஜீவாவை பார்த்த சந்தோஷத்தில் ஜீவாவை தனியாக கூட்டிகிட்டு போய் பேச ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அவளுக்கு மயக்கமே வந்துருச்சு. அது வேற ஒன்றும் இல்லை தம்பி, வெளிப்பழக்கம் வராமையே இருந்தாலா, நாங்கள் தான் வாட்டி வெளியில் கூட்டிகிட்டு வந்தோம். அவளுக்கு உடம்பு சரியானொன்னே அது அந்த காற்றுக்கு அவளுக்கு ஒத்துக்கலையோ என்னமோ. அப்படிங்களா அங்கிள்? அங்கே என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியல. அம்மாவுக்கு ஃபோன் அடித்து சொல்லிட்டேன், ஜீவா உயிரோட தான் இருக்கான்னு சொன்னேன். அம்மா உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி. நீங்கள் உங்கள் ஒய்ஃபை பற்றி இந்த அளவுக்கு சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக கையில் நிற்க ஒன்றும் ஆகாது. ஆமாம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அந்த பொண்ணை சீக்கிரமாக காப்பாற்றிடலாம். தனியாக மட்டும் அந்த பொண்ணு மாட்டிருந்துச்சு, காப்பாற்றவே முடியாது. கூட என் பொண்டாட்டி இருக்கல்ல, அவள் பார்த்துக்குவா எல்லாத்தையும். நீங்கள் சந்தோஷமாக இருங்க. ஓகே அங்கிள். சொல்லுங்க வைத்தியரே. அந்த பொண்ணுக்கு எப்பதான் மருந்து கொடுத்து படுக்க வச்சிருக்கேன். அவ கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கட்டும், அதுக்கப்புறமா தெளிஞ்சிருவா. இன்னமேட்டு அடிக்கடி அவளை வெளியில கூட்டிட்டு போய் நீங்க தான் பழக்கணும். கீரை பழங்கள் காய்கறி எல்லாம் வாங்கி கொடுங்க. சரிங்க வைத்தியரே. இந்த தம்பி யாரு? வைத்தியரே, இந்த தம்பி தான் அந்த பிள்ளைக்கு புருஷனா வரப்போறவரு. அப்படியா? உன் பேரு ராஜாவாப்பா? ஆமா வைத்தியரே. உன் பேரதான்ப்பா அந்த புள்ள 100 வாட்டி சொல்லி சொல்லி ஆத்துது. உன் மேல அம்புட்டு பிரிய அந்த பிள்ளைக்கு. நல்லா பத்திரமா பார்த்துக்கோ. கடவுளே இன்னொரு வாட்டி உனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. திரும்பியும் அந்த பிள்ளைய விட்டுறாத, சரியா? இல்லை வைத்தியரே, நான் இன்னமேட்டு அவளை கண்ணு கருத்துமா நல்லா பார்த்துக்குவேன். அவளை விட்டு ஒரு இன்ச்சு கூட அகர மாட்டேன். சந்தோஷம்ப்பா. கண்ணாயிரம், உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வரல? அவளா? அவள் வெளியில போயிருக்கா. சரி, ஒரு பொம்பளையாளு கூட இருந்தா நல்லா இருக்குமேன்னு நினைச்சேன். இல்லை வைத்தியரே, நான் பார்த்துக்கிறேன் ஜீவாவை. நீங்கள் இந்த அளவுக்கு காப்பாற்றி கொடுத்தது பெரிய விஷயமா நினைக்கிறேன். ரொம்ப நன்றி வைத்தியரே. நன்றியா? அந்த சாமிக்கு போய் சொல்லு. நீ ஏதோ நன்மை செஞ்ச போய் தான் இப்போ உனக்கு என் மூலியமா நல்லது நடக்குது. அவ்வளவுதான். மனுஷங்க இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். அதை புரிஞ்சுக்கவே வயசும் ஆயிடுது, இளமையும் போயிடுது.
நீங்க சொல்றது உண்மைதான் வைத்தியரே. இன்னமேட்டு நான் ஜீவாவை கண்ணு கருத்துமா பாத்துக்கிறேன். சரி, வீட்டை பார்த்துக்கங்க. நான் மூலிகை எடுக்க காட்டு பகுதிக்கு போகணும். போயிட்டு வர வரைக்கும் இங்கேயே எடுங்க. அதுக்கப்புறம் அந்த புள்ளைய கூட்டிக்கிட்டு போகலாம். சரிங்க வைத்தியரே. எப்படி? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் தானே மழை உச்சியிலேருந்து தள்ளி விட்டேன். எப்படி அவ உயிரோட வந்திருப்பா? கண்டிப்பா அதுக்கு சாத்தியமே கிடையாது. நானும் கீழே போய் செக் பண்ணனே, மூச்சு பேச்சு இல்லாமல கிடந்தா. மூக்கில் கையை வச்சு கூட பார்த்தேன், மூச்சே வரலையே. எப்படி இவ உயிரோட வந்திருக்கா? இப்போ என்ன பண்றது? நம்ம கையில வேற நம்ம கடத்தி வச்சிருக்கோம். ஜீவாவும் வந்துட்டா பெரிய கலவரம் ஆயிடும். அவளை நான் தான் தள்ளி விட்டேன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அவள் இவ்வளோ நேரம் ஆகியும் ஒன்றுமே சொல்லலைன்னா ஏதோ பிரச்சனை. அது என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். இப்போ நம்ம கையிலையும் அந்த அம்மாவையும் இடத்த மாற்றணும். ஒரே இடத்துல வச்சிருக்கிறது நல்லது கிடையாது. ஹலோ, சொல்லுங்க மேடம். இங்கே பாரு, இப்போதைக்கு வேற ஏதாவது நல்ல இடமா தெரிஞ்சிருந்தானா அந்த இடத்துல கொண்டு போய் அவங்க 2 பேரையும் அடைச்சி வை. எதுக்கு மேடம்? நான் சொன்னதை செய். அந்த இடத்த கண்டுபிடிச்சு யார் வேணாலும் வரலாம். கடத்தி வச்சிருக்கோம்னா இடம் மாற்றிக்கிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு சேஃப்டி. ஓகே மேடம், நான் மாற்றி வச்சிடுறேன். மாற்றி வச்சுட்டு எனக்கு லொக்கேஷனை ஷேர் பண்ணு. ஓகே மேடம். இங்கே பாருத்தா, இப்படியே அழுதழுது உன் தெம்பெல்லாம் இழந்துடாத. உன் வயிற்றுல வளர்ந்துட்டு இருக்கே, அது ஒரு சின்ன சிசு. அதுக்கு தெம்பு வேணாமா? இப்படி அம்மா அழுதுகிட்டே இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு அதுவும் அழுவ ஆரம்பிச்சிடும். நீ தெம்பா நல்லா இருந்தினா தானே உன் வயிற்றுல வளர்கிற குழந்தையும் நல்லா இருக்கும். அதுக்கு இல்லைக்கா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் நல்ல விஷயத்தோடு நான் இருக்கும்போது என் மாமா என் கூட இல்லையேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏத்தா, அது எல்லா பிள்ளைங்களுக்கும் உண்டானதான் தா. நீ ஒன்றும் கவலைப்படாத. இவங்க உன்னைய மட்டும் கடத்தியிருந்தாங்கன்னு வச்சுக்கோவே, நீ தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏதோ நான் மாட்டிக்கிட்டேன், அதனால நீ பொழைச்ச. எனக்கு எல்லா வித்தையும் தெரியும். நான் வரும்போது ஒரு பிளேடை பார்த்தேன், அதை கையோடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பின்னாடி நான் அறுத்தறுத்து என்னோட பாதி கயிறு அந்து போச்சு. நான் என்னோட கயிறை முழுசாக அத்துவிட்டு உன் கயிறை அறுத்து விட்றேன். நம்ம இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம். சரிங்கக்கா, எனக்கு எங்கள் மாமாவை பார்க்கணும் போல இருக்குக்கா. எங்கள் மாமா என்னை நினச்சிட்டு ரொம்ப கவலைப்படுவாருக்கா. ஏத்தா, நீ அழுவாதத்தா. நீ சாப்பாடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீ அழுதழுது மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்கன்னா என்னத்தா பண்ணுறது? அழுவாதத்தா. அப்பாடா, எப்படியோ நான் என் கயிறையும் என்னோட முகமுடியையும் கழட்டிட்டேன். இது உனக்கும் நான் கழட்டி விட்றேன். இம்பட்டு டைட்டாக போட்டு வச்சுருக்காங்க, கழட்டவே முடியல. அப்பாடா, எப்படியோ கைத்த அத்து விட்டாச்சு. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இப்போ தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு நேரமே இல்லை. உடனே இந்த இடத்த காலி பண்ணணும். சரிங்க்கா. நம்மளை அடைச்சி வச்சுவேன் சீக்கிரம் இந்த இடத்துக்கு வரங்காட்டியும் இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பிடணும். அந்த பக்கமாக போகலாம். சரிங்க்கா. எங்க போனாங்க? எங்க இருந்தாலும் ஒழுங்கா வந்துருங்க. அச்சோ, இப்ப தப்பிச்சு போயிட்டாங்களே. இந்த மேடம்க்கு என்ன பதில் சொல்றது? போன் எடுத்து சொல்லிடுவோம். ஹலோ மேடம். சொல்லு, என்னாச்சு? மேடம், அடைச்சு வச்ச 2 பேரையும் வந்து பார்க்கலான்னு பார்த்தா 2 பேரும் தப்பிச்சிட்டாங்க மேடம். என்ன? இப்ப என்ன மேடம் பண்றது? நீயும் அவங்களோட சேர்ந்து கண்ணாமூச்சி விளையாடு. அப்படியா மேடம்? வந்தே வெளுத்து கட்டிடுவேன். ஒழுங்கா அவங்க 2 பேரையும் தேடி கண்டுபிடிச்சு மறைச்சு வைக்கிற. இல்லன்னு வை, நான் உன்னைய கொலை பண்ணிடுவேன், பார்த்துக்கோ. ஓகே மேடம், நான் உடனே அவங்களை தேடி கண்டுபிடிக்கிறேன். இங்க பாரு, அவங்கள கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நல்ல 4 அடி போடுற அவங்கள. ஓகே மேடம், நீங்க சொல்லிட்டீங்களா, அப்படியே பண்ணிடுறேன் மேடம். என்கிட்ட யார் வந்து தப்பிச்சு ஓடுறீங்க? உங்க 2 பேத்தையும் விட மாட்டேன்டி.